என்னடா சொல்றாங்க? எங்க 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல ஒரு 2 நிமிஷம். அப்புறம் அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சுச்சு, நானும் கத்த ஆரம்பிச்சேன். செம்மையா சண்டை போயிட்டு இருந்தது. சரின்னு சொல்லிட்டு ஒரு சரிடா நீ போட்டோ அமுச்சு விடு, டிக்கெட் வருது, நான் ஃபுல் காசு அமுச்சு விட்டுறோம் அப்படின்னு சொன்னா, போட்டோ அமுச்சு விட்டான். எப்படி அமுச்சிருக்கான்னு பாருங்களேன். இந்த வச்சு நான் எப்படி அவனுக்கு ஃபுல் காசு அனுப்புறது அப்படின்னு கேட்டா, நீங்க பாதி காசு அமுச்சிங்க, அதனாலதான் உங்களுக்கு பாதி போட்டோ, நீங்க ஃபுல் காசு அமுச்சு விடுங்க, நான் ஃபுல் டிக்கெட்டுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்றான். நடுநடுல அந்த பையன் வேற போனை வாங்கி, அண்ணா ப்ளீஸ்னா எப்படியாவது வீட்டுக்கு போயிடணும், ட்ரெயின் டைம் ஆகுதுன்னா, அந்த ஆளுக்கு டிக்கெட் எடுத்துட்டா நான் கொடுக்க மாட்டான், அந்த ஆள் டிக்கெட் எடுத்துட்டா நான் கொடுக்க மாட்டேன். நான் சொன்னேன், டே தம்பி உன் வயசு என்னடான்னு கேட்டேன். 25 வயசு ஆகுதுண்ணா அப்படின்னு சொன்னான். 25 வருஷமா ஒரு ஊர்ல வளர்ந்துருக்கிற உனக்கு யார் நம்பரும் தெரியாதாரா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சொந்தக்காரங்க அப்பா அம்மா இவங்களாம் யாருமே இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இருக்குண்ணா, யார் நம்பரும் ரீச் ஆக மாட்டேங்குதுண்ணா அப்படின்றான். என்ன பார்த்தா அவங்களுக்குலாம் எப்படா தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டேன் நான். அவன் அதுக்கும் எதுவுமே பேச மாட்டான். எங்களுக்கு 2 பேருக்கும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அனுப்பின காசை எப்படியாவது திருப்பி வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுன்றதுக்காக தான் இவ்வளவு நேரம் முட்டு கொடுக்குறோமே. ஆனா எங்கேயோ ஒரு பக்கம் வந்து இவன் வந்து ஜென்யூனா இருக்கக்கூடாதான்றது வேற ஒரு பக்கம் தோண்டிட்டே இருக்கு. சாரி டியூட்ஸ், வீடியோ லென்த்தா போகுது, அடுத்த வீடியோல பார்க்கலாம். பிராங்க் பண்ண இருங்க சொல்லி முடிச்சிடுறேன். ஏப்ரல் ஃபூல். அப்புறம் சண்டை ரொம்ப பெருசாயிடுச்சு. இதுக்கு மேல வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட என்ன பேசினாலும் காசு கிடைக்காதுன்னு தெரிஞ்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட வந்து இதுக்கு மேல பேசினாலும் காசு கிடைக்காது, விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனை வச்சிட்டேன். இந்த ஆளை நான் சும்மா விடுற மாதிரி இல்ல, திருப்பி போன் அடிச்சு வந்து எங்க அந்த பையன் கிட்ட போனை கொடுங்கன்னு கேட்டா, அந்த பையனை நான் பன்வேல் ஆர்பிஎஃப்ல சரண்டர் பண்ணிட்டேன், நீங்க எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பேசிக்கோங்க அப்படின்னு சொல்றான். ஆர்பிஎஃப்னா ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ். நம்ம சும்மா இருப்போமா, டிடெக்டிவ் வேலையெல்லாம் பார்த்து அந்த நம்பரை கண்டுபிடிச்சு எப்படி அந்த 2 போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி பேசினா, ஏங்க நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே, ஏன் இப்படி பண்றீங்க, காசு கேட்டா தருவீங்களா, அப்படிலாம் தராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போன் வச்சிட்டாங்க. சோ இதுதான் டியூட்ஸ் அந்த பையனோட ஃபுட்டேஜ். இந்த பையனை பார்த்து வச்சுக்கோங்க. யாரா பாத்தீங்கன்னா, இல்ல ஒரு வேலை இது நிஜமான ஸ்டோரியா இருந்தா அந்த பையனே பார்த்துட்டு இருந்தா ப்ளீஸ் ரீச் அவுட் டு மீ. சோ பி சேஃப் டியூட்ஸ், பத்திரமா இருங்க. யாரா ஹெல்ப்னு கேட்டாங்கன்னா பண்ணாமலாம் இருக்காதீங்க, பண்ணுங்க. ஆனா என்ன ஏதுன்னு விசாரிங்க. ₹1 கொடுக்கறதுக்கு முன்னாடி விசாரிச்சுட்டு கொடுங்க. பி சேஃப், பி பிரேவ். இப்படிக்கு கோவத்துடன் கல்யாணம்.